ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வனிமைய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் எசாயா அதிகாரம் 30 இறைவசனம் 21. நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பரின் குரலை அவருடைய ஆடுகள் அறிகின்றன. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கின்றோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் எந்நேரமும் எவ்வேளையிலும் நம்மை கண்காணித்து இதுதான் வழி என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அவருடைய குரல் நம்மை சுற்றி ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை நாம் இனங்கண்டு கொள்கிறோமா என ஆராய வேண்டும். நாம் அவரில் உறவு வைத்திருந்தோமே என்றால் அவர் குரலை நம்மால் கணிக்க இயலும். ஏனெனில் நாம் வாழும் இவ்வுலகம் பல சப்தங்களால் நிறைந்துள்ளது. நாம் எதன் மேல் அதிகம் நாட்டம் வைத்திருக்கிறோமோ அதை நாம் ஈர்த்து கொள்கிறோம். நாம் விஞ்ஞானத்தை நோக்கினோம் என்றால் நாம் தொலைபேசியில் தூரத்தில் உள்ள நபருடன் பேசுகிறோம். அவர் பேசுகின்ற வார்த்தைகளும் நாம் பேசுகின்ற வார்த்தைகளும் இருவரையும் சென்றடைகிறது. நாம் அவரில் அன்பில் அதிகம் நிலைத்திருக்க அவருடைய உறவும் நெருக்கமாகிறது. அவருடைய குரலை நாம் அறிய முடியும். எனவேதான் விவிலியத்தில் நாம் காண்கிறோம், மோசே முகமுகமாய் கடவுளிடம் பேசினார். அதனால் அவருடைய முகம் பிரகாசமடைந்தது. ஒரு நண்பரை போல கடவுளிடம் பேசினார் என்பதை வேதத்தில் காண்கிறோம். விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக பொற்கன்று செய்து வழிபட்ட போது கடவுள் கோபம் கொண்டு, இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், இந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று கடவுள் அழிக்க முன்வந்தபோது மோசே இஸ்ரேல் மக்களுக்காக பரிந்து பேசி கடவுளின் எண்ணத்தையே மாற்றிக்கொள்ள வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, இப்படியாக நாம் வேதத்தில் ஆபிரகாம், தாவீது என பலரை பார்க்கலாம். ஆம், நாம் கடவுளிடம் நெருங்க நாம் அவருடைய குரலை கேட்டு நடக்கின்ற பிள்ளைகளாயிருப்போம். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நமக்கு செய்கிற தேவன் அவர். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமது குரலை கண்டறியக்கூடிய பகுத்தாராயக்கூடிய ஞானத்தை பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு எங்களுக்கு போதித்தருளும். உலகத்தின் நெருக்கங்கள், வேதனைகள், சோதனைகள் மத்தியிலும் உமது உறவை விட்டு பிரியாமல் என்றும் அன்பில் நிலைத்திருக்க கிருபை தாரும். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர் என்பதை உணர்ந்து உமது வார்த்தையின் மூலம் வல்லமையையும் அதிகாரத்தையும் எங்களுக்குள் ஊற்றுவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் கிருபையின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.